ஹலோ எவ்ரிவன், நான் அன்றைக்கி போட்ட சப்போட்டாவோட விலாகோட கண்டினியூ வீடியோ தான் இது. அந்த வீடியோவில் வந்து மல்லிகைப்பூ, சப்போட்டா, சீத்தாப்பழம் இதெல்லாமே நான் போட்டிருந்தேன். அப்போது வந்து சப்போட்டா பழம் வந்து பழுக்கலை. ஸோ அது பழுத்ததுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. இதில் வந்து ஒரு சில பழம்லாம் நல்லா பழுத்துருச்சு, ஒரு சிலதெல்லாம் இன்னும் பழுக்கலை. பழம்லாம் நல்லா வெயிட் ஆகி மரமே வந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக சாயிற அளவுக்கு ஆயிடுச்சு. பழம்லாம் நல்லா கொத்து கொத்தாக அங்கங்கே ஃபுல்லாக காய்ச்சிருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அது எல்லாத்தையுமே பறிச்சிட்டோம். நம்ம கடையில் வாங்குகிற சப்போட்டா பழம் எல்லாமே வந்து ஒன்றா கல் வச்சு பழுக்க வச்சுருப்பாங்க, இல்லைனா ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வந்து பழுக்க வச்சுருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து ஹெல்த்தி கிடையாது. இதில் வந்து ஒரு சில சப்போட்டா பழம்லாம் இன்னும் காயாக இருக்குதுன்னு சொன்னேன்ல. இந்த சப்போட்டா பழத்தை நேச்சுரலாக எப்படி வந்து பழுக்க வைக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீட்டில் கொஞ்சமாக எங்கேயாவது இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மரம்லாம் வீட்டிலையே வளர்த்தி பழங்களை ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிடுங்க. அதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு 5-6 சீத்தாப்பழம் இருந்துச்சு, அதையும் நம்ம பறிச்சிட்டோம். அப்புறம் வந்து முருங்கைக்காயும் ஒரு 5-6 முருங்கைக்காய் இருந்துச்சு, அதையும் ஃபுல்லாக நம்ம பறிச்சிட்டோம். முருங்கைக்காய் வந்து நல்லா சைஸாக குண்டாக இருந்துச்சு. இதில் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம பறிச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக பொரியல் பண்ணியாச்சு. அப்புறம் 2 சாத்துக்குடி இருந்துச்சு, அதையும் நம்ம வந்து பறிச்சிட்டோம். போன விலாகில் வந்து சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். பட் நான் அதை அப்போ வந்து காய் இல்லை, ஸோ அதனால் நான் காட்ட முடியல. இப்போ வந்து 2 காய் இருந்துச்சு, அதனால் நான் உங்களுக்கு இப்போ அதை காட்டுறேன். இன்னி கூட ஹார்வெஸ்டிங் அவ்வளோதான். இப்போது நம்ம பறித்த சப்போட்டா பழம் எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அதிலிருந்து நிறைய பாலெல்லாம் வந்துச்சு. அதனால் ஒரு பழமாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாலெல்லாம் போயிருச்சான்னு பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். இப்போது நம்ம எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நமக்கு 2 பக்கெட் ஃபுல்லாக இருக்க அளவுக்கு நமக்கு சப்போட்டா பழம் கிடச்சிருக்கு. அது கூட 5-6 முருங்காய், 2 சாத்துக்குடி, 5 சீத்தாப்பழம், ஒரு பப்பாயா, இதெல்லாமே இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த சப்போட்டா பழத்தை நம்ம வந்து எப்படி பழுக்க வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு பேப்பரில் கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். அதை வந்து ஒரு பேப்பரில் நல்லா போட்டு டைட்டாக மடித்து நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு சென்டரில் வச்சுட்டு மேலே ஒரு 5-6 சப்போட்டா பழத்தை வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நாளில் பழுத்துரும். இதே மாதிரி இன்னொரு குட்டி விலாகில் பார்க்கலாம். பாய்.